பாரத பிரதமர் வெஹிக்கிள்ஸ் வாகனங்களுடைய பயன்பாட்டு குறைச்சிக்கணும், பொது வாகனங்கள் அதை எல்லோரும் உபயோகப்படுத்தணும், எரிசக்தி சேமிப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை நிறைய கவர்மெண்ட்டு ஏற்றுக்கிட்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெல்லி அரசாங்கம் கூட மிக அற்புதமாக வாரத்தில் 2 நாள் வீட்டிலேருந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை மெட்ரோ தான் அதிகாரிகளும் அமைச்சர்களும் உபயோகப்படுத்தணும், வாரத்தில் 1 நாள் வாகனங்கள் இல்லாத நாள் புது வாகனங்கள் அரசாங்கத்துக்கு வாங்குறது 6 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. வெளிநாட்டுக்கு யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேரா பாரத் மேரா யோக்தான், என்னுடைய நாடு என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு பேர். இந்தியா ஒரு அற்புதமான நாடு. நெருக்கடியான நேரத்தில் இந்திய மக்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்போது இந்திய மக்கள் ஒருமையில் இருந்து இந்தியாவுடைய இராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்தியா எல்லா நேரத்துலையும் வெற்றி பெற்றதை எல்லோருக்கும் தெரியும். இது கூட எரிபொருள் கூட ஒரு போர் மாதிரி தான். எரிபொருள் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஆகவே எல்லா மாநில அரசாங்கங்களுமே இம்மிடியட்டாக அவங்கவுங்க ஒரு திட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி எரிபொருள் சேமிப்பை ஊக்குவிக்கணும். வாரத்தில் ஒரு 3 நாள் வரைக்கும் நேரடியாக பணியாற்ற சொல்லி பாக்கி நாளை வீட்டிலேருந்து செய்ய சொல்லலாம். பள்ளிக்கூடங்களை திறக்கிறத நேரடியாக இல்லாமல் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எல்லாருமே 1 நாள் வாகனம் எடுக்காமல் இருக்கணுங்கிறத இந்தியா முழுக்க அறிவிக்கலாம். இந்த பெட்ரோல் பங்கில் 24 மணி நேரமும் பெட்ரோல் டீசல் தரதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், 4 மணி நேரம் மொத்தத்தில் கொடுக்கலாம். எந்த பொருள் கிடைக்கலையோ அந்த பொருளுக்கான உபயோகம் குறையும். இதை அனைத்து மாநில அரசாங்கங்களும் பரிசீலனை பண்ணி பாரத பிரதமர் கேட்டுக்கிட்டதை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். வாழ்க பாரதம்.